வசதி செருப்பு இங்கே விடு. சரி. வா. நீ சும்மா இல்லாம பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கண்டதால வீட்ல எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. அதுக்காக தான் மாமா அந்த கனவு வந்ததுல இருந்து ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருக்கேன். இப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அன்பா பேசுறீங்க, பழகுறீங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு வந்து என் நிம்மதியே கெடுத்துருச்சு மாமா. கனவு தானே, விடு. அத போய் பெருசா பேசிக்கிட்டு. சரி வா போலாம். சரிங்க மாமா. மாமா, நீங்க என்கிட்ட அன்பா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. நானும் தான் எதிர்பார்க்கல. ஆனா வேற வழி. உன்கிட்ட சத்தியம் வாங்குற வரைக்கும் நடிச்சுதானே ஆகணும். எல்லாம் என் தலை எழுத்து. என்ன மாமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? 1000 தான் இருந்தாலும் நீ நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. உன்னை அப்படி விட்டுற முடியுமா? வா போலாம். சரி. என்னங்க மேடம் இங்கே நின்றீங்க? ஆள்லாம் இருக்காங்க. அங்க வா பேசலாம். சரி வாங்க வாங்க. வணக்கம் சாமி. வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னம்மா இங்க வந்து சும்மா நிக்கிறீங்க? எதுக்கு சைலண்டா இருக்கீங்க? சரி, நான் சொன்ன மாதிரி அத கொண்டு வந்திருக்கேல்ல. கொண்டு வந்திருக்கமா? நல்ல பாம்பு தானே, விட்டா கடிக்கும்ல. நல்ல பாம்புமா, ஒரே போடுதான். போட்டுதுன்னு வச்சுக்க, விஷம் தலைக்கேறி உடனே காலி ஆயிடுவாங்க. பல்ல எதையும் புடுங்கி வைக்கலையே, விஷம் இருக்குல்ல. அட நீ என்னம்மா சும்மா சும்மா சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்க? இல்லங்க, உங்கள மாதிரி ஆளுங்க அந்த பல்லெல்லாம் புடுங்கிடுவீங்க. நீ சொன்னாலாம் நம்ப மாட்ட. நான் நாகராஜா, உன்னை போய் நம்பலையடா அவங்க. பாருமா, என்னம்மா நீ இதுக்கே பயந்து போய் கீழே வந்துட்டு இருக்க? எழுந்துருமா. ஐயோ, முதல்ல அது உள்ள வை. நான் நாகராஜா, உன்னை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. எழுந்து வாமா. ஐயோ, யாராவது பார்க்க போறாங்க. உள்ள போடு. அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது, நீ எழுந்து வா. முதல்ல அது உள்ள வையா. உன்னை பார்த்து அவங்க பயப்படுறாங்க நாகராஜா. நீ உள்ள போயிடுனா சரியா? உள்ள போ, உள்ள போ. குழந்தை மாதிரி மாயி. முதல்ல ஆள் யாருன்னு காட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி, என் பின்னாடியே வா.
பிரச்சனை அம்மனுக்கம்மா? ஆமா, அம்மனுக்கு பண்ணணும். பிரகாரத்தை சுத்தி வாங்க, நான் அம்மன் சன்னதிக்கு வந்துடுறேன். சரி. சரி சரி போலாமா? அது பாரு, அங்க வரா பாரு, மாம்பழ கலர் சாரி. அவ தான் நான் சொல்ற ஆள். பாம்பு கடிச்சு சாகணும்ல எனக்கு ஆசை இல்ல. விஷம் பெருசா பாதிக்கலனாலும் கை கால் இழுத்து கொஞ்ச நாளாவது படுக்கையில கிடப்பால, அது போதும் எனக்கு. இங்க பாரியா, அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஆனா பாம்ப பார்த்து பயந்து போய் கலாட்டா பண்ணுவா பாரு, அதுதான் வேணும் எனக்கு. ஏமா, ஆளை பார்த்தா பாம்புக்கு பயப்படுற ஆள் மாதிரி தெரியலையே. சுண்டு விரலாலேயே என் பாம்பு நசுக்கி கொண்டுருவா போல இருக்க. ஐயோ, ஆளுதான் அப்படி அரைக்கி மாதிரி இருப்பா. ஆனா குழந்தை மாதிரி தான் அவளும். பாம்புனா அவளுக்கு பயம் அதிகம். அது தெரிஞ்சுதான் இந்த ஏற்பாட்டை பண்றேன். அப்படியா? அப்ப விடுங்கம்மா. அவளை என் நாகராஜன் என்ன பாடுபடுத்த போறான்னு நீ பார்க்க தான் போற. முதல்ல அது கீழே இருக்கு. இங்க பாரு, இங்க வச்செல்லாம் அது ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது முதல்ல கீழே இறக்கி வை. கோயிலுக்கு பின்னாடி ஒரு புத்து இருக்கு, அங்க பால் ஊத்த தான் போறான். அப்போ பாம்பை விட்டு கடிக்க வை. ஆ, அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. சரிதாம்மா. ம். ராசாத்தி, பாட்டி, எப்படி பாட்டி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் பாட்டி. ஏண்டி, முன்ன பார்த்ததுக்கு இப்ப ஒரு சுத்தி அடைச்ச மாதிரி இருக்க? அடி பாவிகளா, இவ அழிச்சு போயிட்டாளா? பொய் சொல்றதுக்கும் ஒரு வரமுறை இல்ல. நிஜமாவா சொல்ற பாட்டி? ஆமாண்டி. கோயிலுக்கு தனியாவா வந்த? இல்ல பாட்டி, அவரும் வந்திருக்காரு. அதுவும் அங்க நிக்கிறாரு. ஏண்டி, மாப்பிள பையன் உன் அளவுக்கு அழகா இல்லையே. வத்தலும் தொத்தலுமால இருக்கா? கடவுளே, என்ன ஏன் இவ்வளவு சோதிக்கிற? இந்த கேள்விக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? பாட்டி, அப்படிலாம் சொல்லாத. அவர் எனக்கு சாமி மாதிரி. அவர் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டலனா இப்பவும் வீட்ல உட்காந்து கண்ணு கசக்கிட்டு தான் இருந்திருப்பேன். அவர் எனக்கு வரம் கொடுத்த சாமி. பரவாயில்ல ராசாத்தி, நீ நல்லா தேறிட்ட. என்னால கல்யாணத்துக்கு தான் வர முடியல. இந்தா, இத வச்சுக்க தாயி. பாட்டி, ஒரு நிமிஷம். போலாமா? என்னங்க, அந்த பாட்டி என் தூரத்து சொந்தம். என் மேல உசுரா இருக்கும். உன்னை பார்த்து இழைச்சு போயிருக்கேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சது. நல்லா வாழ்ந்து பேரம் பேத்தியெல்லாம் பார்த்த பாட்டி, அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். இந்த மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு நல்லதுங்க. வாங்க. இவகிட்ட ஒரு சத்தியம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள இன்னும் யார் யார் காலில் விழ வேண்டி வருமோ? வாங்க. ம், போ. பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஐயா, இத வச்சுக்குங்க. நல்லா இருங்கப்பா.
ஓஹோன்னு 2 பேரும் ஒத்துமையா 100 வருஷம் குறையில்லாம நல்லபடியா பெத்து பெரிய பேர் எடுத்து மகராசியா நல்லபடியா இருக்கணும் நீங்க. ஐயா நல்லபடியா பாத்துங்க ஐயா. என் செல்ல ராசாவே ராசாதி நல்லா இருங்க. வர பாட்டி. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி சரி, அவங்க போறாங்க. வா. பைய கொடுங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணி. சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க கூட கோயிலுக்கு வந்து பாட்டிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினது. எல்லாத்துக்கும் மேல அம்மன் மேல போட்டிருந்த பூவை எடுத்து நம்ம கையர் மாலையா போட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. என்னங்க, உங்க கைய கொடுங்களேன். ம். ம். உனக்கு இதுக்கு மேல ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? என்னங்க? இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன். இது சத்தியம். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஐஸ வச்சு உன்னை உருக வைக்கிறேன். அப்பதானே நான் உன்கிட்ட சத்தியம் கேட்கும் போது யோசிக்காம சத்தியம் பண்ணி தருவேன். இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க, புத்துக்கு பால் ஊத்திட்டு போலாம். சச்சே, இனி எனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. இந்த குண்டச்சி கிட்ட எதை பார்த்து மயங்கினானே தெரியல. ஓவரா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறம் பாரு, குண்டச்சி ஐயோ அம்மான்னு கதறிட்டு ஓட போறான். வா. ம். ம். இவ வேற சுத்திக்கிட்டே இருக்கா. இவ கூட நடிப்புக்கு கூட நம்மளால குடும்பம் நடத்த முடியாது. செம்ம கடுப்பா இருக்கு. சரி, பாம்பு விடுறதுக்கு இதான் டைம். பாம்பு மேல விட்டுரு. சரிம்மா, போ. போறோமா.
பண்ணு. போடா. ஓ பாத்தியாமா? ஐயோ பாம்பு 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 பாம்பு. ஐயோ என்ன? என்னங்க என்ன பாம்புங்க? என்ன இது இனியன் பக்கம் போகுது? அது ஒண்ணும் இல்லம்மா, நாகராஜ் கரெக்டா வேலையை பாத்துருவாமா. நான் அவனையே பாக்குது. ஓ
ஐயோ 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 என் நாகராஜா காணுமே. ராசாத்தி, மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகல மாமா? ஏய், அதை விடு. உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? பாம்பை கையால பிடிச்சு தூக்குற? கடிச்சிருந்தா? பரவாயில்ல மாமா, உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுனா நான் சந்தோஷமா கொடுப்பேன். ராசாத்தி, அதை விடுங்க மாமா. நீங்க என்ன கேட்டீங்க? எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தானே? எனக்கு மட்டும் இல்ல மாமா, நம்ம ஊர் பொண்ணுங்க எல்லாருக்குமே இந்த தைரியம் உண்டு. எங்களுக்கு ஒரு ஆபத்துனா நாங்க பயந்து போய் ஊரையே கூப்பிடுவோம். அதுவே புருஷனுக்கு ஒரு ஆபத்துனா நாங்க உசுறு கொடுத்தாவது காப்பாத்துவோம் மாமா. சரி, நீங்க பதறாதீங்க மாமா, வீட்டுக்கு போலாம் வாங்க.